தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம். எண்ணெய் எரிவாயு தடுக்க ஒப்பந்தம் வழங்கவில்லை என்று காவிரி டெல்டா பகுதியில் புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில். அதேபோன்று தமிழக அரசு உரிமம் வழங்காததால் இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன ஏது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க யாருக்கும் ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு 2014க்கு பிறகு எந்த ஒரு ஆபரேட்டருக்கும் ஒப்பந்தம் என்பது வழங்கப்படவில்லை என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. காங்கிரஸ் எம்பி, மயிலாடுதுறை எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு தான் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி இந்த பதிலை எழுத்துப்பூர்வமாக அதில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மன்னார் வளைகுடாவின் கடற்பரப்பில் இயற்கை எரிவாயு கிணறுகளை அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என இந்த மாதம் மார்ச் 5ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். அந்த இடம் மன்னார் வளைகுடா என்பது சுற்றுச்சூழல் உணர்திறம் கொண்ட ஒரு பகுதி என்பதால் இந்த நடவடிக்கை அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் தன்மைக்கும் மீனவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நேற்றைக்கு மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கூட இது தொடர்பாக மக்களவையிலே உரையாற்றியிருந்தார். இந்த நிலையில் தான் 2014க்கு பிறகு மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு அமைக்க எந்த ஆபரேட்டருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். அதே போல மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் எந்த புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்கிற ஒரு பதிலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ONGC நிறுவனத்திற்கு 2 எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் அதற்கு தமிழக அரசு பெட்ரோலிய ஆய்வு அனுமதி வழங்காததால் ONGC நிறுவனம் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டதாகவும் பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி அளித்துள்ள பதிலில் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.